Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 11 உடைய லேட்டஸ்ட் iOS ஃபைலை டவுன்லோட் பண்ணி எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட்லேருந்து நம்ம USB bootable பென்ட்ரைவை கிரியேட் பண்ணி எப்படி Windows 11 உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் Windows 11ன்னு சர்ச் பண்ணுங்கள். தென் டவுன்லோட் Windows 11ன்னு வர மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் டவுன்லோட் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ Windows 11உடைய கரண்ட் ரிலீஸான 2.5H2 வெர்ஷனை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காகவே டவுன்லோட் Windows 11 டிஸ்க் இமேஜ் ISOன்ற ஆப்ஷனில் நாம் Windows 11 மல்டி எடிஷன் என்ற ISO ஆப்ஷனை செலக்ட் பண்ணி Windows 11உடைய லேட்டஸ்ட் ISO ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். பட் நம்ம ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதால ரூஃபஸ் மாதிரியான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் bootable USB கிரியேட் பண்ணி தான் நம்ம விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணணும். பட் இந்த வீடியோவில் Windows 11உடைய ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணாமல் டைரெக்டாக bootable USBயை கிரியேட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கிரியேட் Windows 11 இன்ஸ்டாலேஷன் மீடியான்ற ஆப்ஷனில் டவுன்லோட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி மீடியா கிரியேஷன் டூலை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ Windows 11 உடைய மீடியா கிரியேஷன் டூலை நீங்கள் ரன் பண்ண அப்புறம் டிஃபால்ட்டாகவே லாங்குவேஜ் அண்ட் எடிஷன் செலக்ட் ஆகிருக்கும். இங்கே லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் யூஸ் த ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் பிசின்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணலாம். பட் எடிஷனில் நம்ம Windows 11 டவுன்லோட் பண்ண போகிறதால Windows 11 தான் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். பட் Windows 11 உடைய டிஃபால்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் கூடவே நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள். தென் இந்த ஸ்க்ரீனில் சூஸ் விச் மீடியா டு யூஸ்ன்ற ஆப்ஷனில் USB ஃப்ளாஷ் டிரைவ் அண்ட் ISO ஃபைல் ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ISO ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறதால டைரெக்டாக Windows 11 உடைய ISO ஃபைலை நீங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நாம் bootable USBயை கிரியேட் பண்ணி Windows 11 இன்ஸ்டால் பண்ண போகிறதால USB ஃப்ளாஷ் டிரைவ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பட் Windows 11 உடைய bootable USBயை கிரியேட் பண்ண மினிமம் 8GB USB டிரைவ் வேணுன்றதால நீங்கள் 8GB ஆர் மோர் GB இருக்கிற USB டிரைவை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் USB டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு வந்த அப்புறம் உங்களுடைய சிஸ்டம்லையும் இங்கே USB டிரைவ் ஷோ ஆகலைன்னா ரிஃப்ரெஷ் டிரைவ் லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணியிருக்கிற USB டிரைவ் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற USB டிரைவ் எம்டி USB டிரைவாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ப்ராசஸில் உங்கள் USB டிரைவில் இருக்கிற டேட்டா எல்லாமே பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆகிடும்ன்றதால நீங்கள் எம்டி USB டிரைவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் USB டிரைவை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் USB டிரைவில் டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே bootable USB டிரைவாக கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் யுவர் USB ஃப்ளாஷ் டிரைவ் இஸ் ரெடின்ற ஆப்ஷன் வந்த அப்புறம் ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் USBயை இன்ஸ்டால் பண்ண போகிற சிஸ்டமில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமுடைய பூட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே பூட் ஸ்க்ரீன் அண்ட் பயோ ஸ்க்ரீன் ஈச் அண்ட் எவ்ரி பிராண்ட்லேயுமே சேஞ்ச் ஆகுன்றதால இங்கே ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற உங்களுடைய பிராண்டுடைய பூட் கீயை ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுவை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் பூட் மெனுவை ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண USB அங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் USBயை செலக்ட் பண்ணுறதால Windows 11 உடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இங்கே ஆல்ரெடி நம்ம ISO ஃபைல் செலக்ட் ஆன டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கே ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் இந்த டிஃபால்ட் லாங்குவேஜோடவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் Windows 11 அண்ட் ரிப்பேர் மை பிசின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் விண்டோஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய யூஸராக இருந்தால் இன்ஸ்டால் Windows 11ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி Windows 11 யூஸ் பண்ணுற யூஸராக இருந்து உங்கள் பிசி ரிப்பேர் ஆகாமல் ரிப்பேர் மோட் மாதிரியான எரர் வந்தால் சேம் இந்த bootable USB டிரைவை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் ரிப்பேர் மை பிசின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் Windows 11 பிசியை ஈஸியாக நீங்கள் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் Windows 11 என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த ப்ராடக்ட் கீ ஸ்க்ரீனில் நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் 11 உடைய ப்ராடக்ட் கீ வச்சுருந்தா ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறதால உங்களுடைய விண்டோஸ் இன்ஸ்டால் ஆன அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். ப்ராடக்ட் கீ இல்லாத யூசர்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த செலக்ட் இமேஜ் ஸ்க்ரீனில் விண்டோஸ் 11 ப்ரோவை செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா விண்டோஸ் 11 ப்ரோவில் தான் விண்டோஸ் 11ல் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுன்றதால விண்டோஸ் 11 ப்ரோவை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த செலக்ட் லொக்கேஷன் டு இன்ஸ்டால் விண்டோஸ் 11ன்ற ஸ்க்ரீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன்ன்றதால இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற CDE மாதிரியான எல்லா ட்ரைவுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பை மிஸ்டேக்காக அதர் ட்ரைவ்ஸை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதால உங்கள் ட்ரைவில் இருக்கிற டேட்டா பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆகிடும். அதனால் ப்ராப்பராக C ட்ரைவை மட்டும் நம்ம ஃபார்மேட் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் இந்த செட்டப்பை வர்ச்சுவல் மிஷினில் பண்ணுறதால ஒரே ஒரு ட்ரைவ் தான் இங்கே ஷோ ஆகுது. பட் ஆக்சுவல் சிஸ்டமில் மல்டிபிள் ட்ரைவ் ஷோ ஆகும்போது நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த ப்ராசஸை பண்ணணும். ஸோ பேசிக்காகவே C ட்ரைவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா இங்கே டோட்டல் சைஸில் ஜிபியில் இருக்கிற அண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டாக ப்ரைமரின்னு ஷோ ஆகிற ட்ரைவ் தான் மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் C ட்ரைவாக இருக்குன்றதால ப்ராப்பரான C ட்ரைவை நம்ம செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் இந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுடைய சிஸ்டமை விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே லாகின் பண்ண முடிஞ்சால் C ட்ரைவுடைய நேமை OSன்னு ரீநேம் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதால் ரெடி டு இன்ஸ்டால்னு வருது. ஸோ இங்கே இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் 11 உடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாங்குவேஜ் ஸ்க்ரீன்லையும் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ண யுனைடெட் ஸ்டேட்ஸை இங்கேயும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய யூசர் சிஸ்டமில் இந்த மாதிரியான எரர் வரும். மீன்ஸ் நெக்ஸ்ட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஒன்லி இன்ஸ்டால் ட்ரைவ்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் இங்கே ஹைலைட் ஆகிருக்கும். ஆர் மைக்ரோசாஃப்டுடைய சைன் ஸ்க்ரீன் மாதிரி எந்த ஸ்க்ரீன் வந்தாலும் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் Shift F10 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதால விண்டோஸுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் OOBE/bypass NROன்ற கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி இந்த சேம் ஸ்க்ரீனில் I do not have இன்டர்நெட்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களுடைய எரர் அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய சைன் இன் ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இங்கே I do not have இன்டர்நெட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். தென் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக விண்டோஸ் 11 உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான 2.5H2 வெர்ஷனை டைரெக்டாக பூட்டபிள் USB-யாக கிரியேட் பண்ணி விண்டோஸ் 11ஐயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி விண்டோஸ் 11 ப்ராப்பராக நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.